மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டு காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இப்போது மிக விறுவிறுப்பாக நடைபெறுவதாக களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார். நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வாக்குப்பதிவு எப்படி இருக்குது? கள நிலவரம் என்ன? தமிழ்நாட்டுல காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இப்போ வரைக்கும் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. நம்ம கள நிலவரம் பார்த்தோம்னா, சென்னையில எந்த வாக்குச்சாவடிக்கு போனாலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வரக்கூடியதை பார்க்கிறோம். பலர் குடும்பத்தோடு வராங்க, கை குழந்தை அவர்களுடைய பிள்ளைகளோட வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 37.56% வாக்கு பதிவாயிருக்கு. இது 2024 எத்தனை சதவீதம், 2021 எத்தனை சதவீத வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா 26% வாக்கு தான் பதிவாயிருக்கு. அப்பவும் இதே கோடை காலம் தான், அப்பவும் இதே மே மாசம் தான். ஆனா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 26% வாக்கு பதிவாயிருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 26% வாக்கு தான் பதிவாயிருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த புள்ளி விவரம் நமக்கு என்ன சொல்லுது? 37.56% வாக்கு பதிவாயிருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. இது தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக இந்த ஒரு புள்ளி விவரம் எட்டப்பட்டு இருக்கிறது. மாவட்ட வாரியாகவும் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சென்னை மாவட்டத்திலையும் எத்தனை சதவீத வாக்கு பதிவாயிருக்கிறது என்ற அந்த புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையில அதிகபட்சமாக தியாகராய நகர் தொகுதியில தான் அதிகபட்சமாக வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தெரிகிறது. 39.8% வாக்கு பதிவாயிருக்கிறது தியாகராய நகர்ல. மயிலாப்பூர்ல 31.55% வாக்கு பதிவாயிருக்கு. அண்ணா நகர் தொகுதியில 36.70% வாக்கு பதிவாயிருக்கு. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியில 34.44% வாக்கு பதிவாயிருக்கு. ஆர்கே நகர் தொகுதியில 35.71% வாக்கு பதிவாயிருக்கு. எழும்பூர் தொகுதியில 34.40% வாக்கு பதிவாயிருக்கு. துறைமுகம் தொகுதியில 34.39% வாக்கு பதிவாயிருக்கு. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில 37.06% வாக்கு பதிவாயிருக்கு. பெரம்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீத நிலவரங்களை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதில் திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 42.45% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தில் ஒரு 30 தொகுதிகளில் 40% கடந்து வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் 26 தொகுதிகளில் 40% வாக்குப்பதிவு கடந்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் காலை 11 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் இது குறித்த தகவல்களை தொடர்ந்து அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். பிரகாஷ், இப்போ வாக்குப்பதிவு எப்படி இருக்குது? காலை 11 மணி நிலவரம் வந்திருக்குது, இப்போ 12 மணியை கடந்திருக்கிறது. இப்போ கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? 11 மணி நிலவரப்படி தமிழ்நாடுல 37.56% வாக்கு பதிவாயிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட வாரியா எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மாவட்டத்துல 35.47% வாக்கு பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல 35.62% வாக்கு பதிவாயிருக்கு. மதுரை மாவட்டத்துல 36.22% வாக்குகள் பதிவாயிருக்கு. திருச்சி மாவட்டத்துல 38.08 வாக்குகள் பதிவாயிருக்கு. அரியலூர் மாவட்டத்துல 36.11% வாக்குகள் பதிவாயிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துல 37.17% வாக்குகள் பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டத்துல 36.20% வாக்குகள் பதிவாயிருக்கு. தருமபுரி மாவட்டத்துல 38.28% வாக்குகள் பதிவாயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல 39.05% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல 41% வாக்கு பதிவாயிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 37.08% வாக்கு பதிவாயிருக்கு. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்துல 39.48% வாக்கு பதிவாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல 34.68% வாக்கு பதிவாயிருக்கு. கரூர் மாவட்டத்துல 39.70% வாக்கு பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 36.53% வாக்கு பதிவாயிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்துல 35.33% வாக்கு பதிவாயிருக்கு.
நாகை மாவட்டத்துல 37.77% வாக்கு பதிவாயிருக்கு. நாமக்கல் மாவட்டத்துல 41.41% வாக்கு பதிவாயிருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துல 37.89% வாக்குகளும், புதுக்கோட்டை மாவட்டத்துல 37.12% வாக்குகளும், ராமநாதபுரம் மாவட்டத்துல 34.02% வாக்குகளும், ராணிப்பேட்டை மாவட்டத்துல 38.70% வாக்குகளும், சேலம் முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.